ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மசாலா சுண்டல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து மஞ்சள் பட்டாணி எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், நம்ம வீட்டு குழம்புத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, அவ்வளோதான். வேறு எதுவும் இதில் சேர்க்க தேவையில்லை. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 7 விசில் 8 விசில் தாராளமாக விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஏதாவது பொருள் வாங்குறதுக்கோ இல்லை ஷாப்பிங்க்கோ வெளியில் போனாலே வந்து இந்த சுண்டலோட வாசனை வந்து நம்மளை வந்து இழுக்கும். ஆனால் நமக்கு சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா வந்து அதில் மசாலா அதிகமாக சேர்த்துருப்பாங்க. நமக்கு வந்து நெஞ்சு கறிக்கும், இல்லை ஒரு மாதிரி சாப்பிட்ட பிறகு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். அதுவே நம்ம வீட்டில் செஞ்சோம்னா அந்த பயம் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் நான் எந்தவித மசாலா எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறது. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்வீங்க. 7 விசில் 8 விசில் கூட தாராளமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது குழையணும், அவ்வளோதான். அதனால் நல்லா விசில் விட்டுக்கலாம். ஸ்டீம் இப்போது ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. அந்த தோல் எல்லாமே தனித்தனியாக வந்துடுச்சு. நம்ம கரண்டி வச்சும் அதை வந்து குழச்சி விட்டுக்கலாம், இல்லை மத்து வச்சுமே நம்ம வந்து அதை மசிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா இதுவாகிடுச்சு. திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக சுடு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அது கிரேவி டைப்பில் இருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நமக்கு வேலையே கிடையாது. வெறும் இந்த பட்டாணி ஊற வைக்கிறது மட்டும்தான் வேலை. இப்போது சுண்டல் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து வந்து பூரி தான் ரெடி பண்ணுறேன். ஸோ ரெடிமேட் பூரி இப்போ எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கும். நம்ம அதை வாங்கி நம்ம வீட்டிலே பொரிச்சிக்கலாம். பேக்கெட் பூரியும் இருக்கும். அவங்க எந்த எண்ணெயில் செஞ்சாங்களோ எப்படி செஞ்சாங்களோ அந்த யோசனைக்கு இதுவே வாங்கி பொரிச்சிக்கலான்னு தோணும். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நமக்கு எவ்வளோ பூரி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பொரிக்கணும். இது வந்து நல்லா சூடாக்கிட்டு பொரிச்சா தான் அது நல்லா குண்டு குண்டாக வரும். இப்போ நான் வந்து பூரி வந்து நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். அடுத்து வந்து கார்ன் வத்தல் தான். ஸோ கார்ன் வத்தலும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பூரியை வந்து நல்லா நொறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம எதில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பூரி தேவையோ அது வந்து நம்ம நல்லா நொறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம பட்டாணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து அதில் எடுத்து ஒரு லேயர் ஊற்றிக்க வேண்டியதான். நான் வந்து பொடி பொடியாக வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், மல்லித்தழை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த லேயர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டாணி, அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தூவிக்கலாம். இப்போ கடையில் வாங்க போனோம்னா அவங்க வந்து கண்டிப்பாக இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ப்பாங்க. அது வந்து ஒத்துக்காது நமக்கு. சில பேருக்கு நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இதில் வந்து எந்த மசாலாவுமே இல்லை, ஆனால் அதே டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும். வீட்டில் அந்த வாசனை அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம கொஞ்சமாக கார்ன் வத்தல் எடுத்து அதை அப்படியே நொறுக்கி அதில் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போது நம்மளோட மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நம்மளோட மசாலா சுண்டல் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.